இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கும் பாப்பாவுக்கும் குக்கரில் சாதம் வைக்கல, வடித்த சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வடித்த சாதத்தை பார்த்தோன்னே டக்குன்னு எனக்கு ஓல்டு மெமரிஸ் தான் வந்துச்சு. எங்கள் அம்மா ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, போண்டா வடை இந்த மாதிரி செய்யும்போது நைட்டு டின்னருக்கு வந்து இந்த ரைஸ் கஞ்சி சாதம் வந்து வச்சுருவாங்க. இந்த கஞ்சி கூட போண்டா வடையும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இப்போ அது எனக்கு ரொம்பவே டெம்ப்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் அதான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா சாதத்தை ஒரு கப்பில் எடுத்துக்கிறேன். அது கூட அந்த வடித்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் தான் வாஷிங் மிஷின்லேருந்து எடுத்து காய போட்டிருக்கேன். வாஷிங் மிஷினே ட்ரை பண்ணி கொடுத்துரும். ஒரு 1.5 மணி நேரம் மட்டும் காய போட்டால் நல்லா காஞ்சிரும். நேற்றிருந்து நான் கவலைப்பட்டுட்ருக்க ஒரே ஒரு விஷயம் என் ஹேரை பார்த்து தான். பேசாமல் ஹேர் கட் பண்ணாமையே இருந்திருக்கலான்னு தோணிடுச்சு. இருந்தாலும் நல்லா தான் இருக்குது, ஸ்டைலாக இருக்குதுன்னு மனசை தேத்திட்டேன். அப்படியே என்னோடய ஹேர் கட் டீட்டெயில்ஸ் வந்து நாளைக்கு அப்லோடு பண்ணுறேன். லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.